தேர்தல் வந்தாலே கச்சத்தீவு விவகாரம் பூதாகரமா வெடிக்கும். அப்படிதான் இப்பயும் வெடிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வெஸ்ட் பேங்க் தீவு அப்படின்ற இத பத்தின பேச்சும் அதிகமா இருக்கு. எண்ணெய் வளம், இயற்கை எரிவாயு வளம், மீன் வளம்னு அதிகப்படியான வளங்கள் கொண்ட இந்த குட்டி தீவை இலங்கை கிட்ட இருந்து இந்தியா வாங்கியிருக்காங்களாம். இதுக்காக தான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததா காங்கிரஸ் தரப்புல இருந்து இப்போ பேசப்பட்டுட்டு வருது. அது என்ன வெஸ்ட் பேங்க் தீவு, அதுல அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு, எதுக்காக அதை இலங்கை கிட்ட இருந்து வாங்கினாங்க, வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமா அப்போதைய இந்திய அரசு என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இலங்கை மற்றும் இந்தியாவுடைய எல்லை பகுதியை வகுக்கும் போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு போனதாகவும் சொல்லப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தானதா சொல்லப்படுது. ஆனா தேர்தல் வந்துட்டா போதும் இந்த கச்சத்தீவை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பா எதிர்கட்சிகள் திமுக மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த கச்சத்தீவு வழங்கப்பட்ட அந்த காலகட்டத்துல திமுக தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல. பாஜக பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இந்த பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக தான் அப்போதைய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இந்த மாதிரி செயல்பட்டதாகவும் 1976ஆம் ஆண்டு தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு போயிட்டு மீன் பிடிக்கலாம், அங்க நடமாடலாம், வலைகளை உலர்த்தலாம், அந்தோனியார் திருவிழாவிலையும் கலந்துக்கலாம்னு இப்படி இதுக்கான உரிமத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாக சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் போக இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து வெஸ்ட் பேங்க் தீவு அப்படின்ற ஒரு குட்டி தீவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு. 3 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த ஒரு சின்ன மணல் திட்டு இருக்கு. இந்த தீவினுடைய மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட 6500 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பெருசா கடல் ஆழமா இருக்காது, ஆனா அதிகப்படியான மீன் வளங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல தான் இந்த இலங்கைக்கு சொந்தமான குட்டி தீவையும் இந்தியா வாங்கி இருந்திருக்காங்களாம். இது ஒரு சிறப்பு பொருளாதார பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இங்க எண்ணெய் வளம் அதிகமா இருக்கிறதாகவும் ஹைட்ரோ கார்பன் மாதிரியான இயற்கை எரிவாயுகள் அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா கச்சத்தீவுக்கு தமிழக மீனவர்கள் போலாம் அப்படின்னு உரிமம் வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தீவு இந்தியா வசம் வந்ததுக்கு அப்புறமா முதல் 3 ஆண்டுகள் மட்டும் இலங்கை மீனவர்கள் இங்க மீன் பிடிக்க இந்தியா அனுமதி அளிச்சது. அதுக்கப்புறமா அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த தீவை வாங்குறதுக்காகவும் தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.